உலகெங்கிலும் மறைந்த அரசியல் தேசிய தலைவர்களுக்கு சிலைகள் இருப்பதை நாம் காண முடியும் நிலையில் நமது தேசத்தில் மட்டும் அவர்களை தெய்வமாக நினைத்து கோயில் எழுப்பி வழிபாடு செய்து வருகின்றனர். அப்படி திரைப்பட நடிகராக அறிமுகமாகி பெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்து மறைந்த எம்ஜிஆருக்கு திருநின்றவூர் அருகே உள்ள நத்தம்பேடு எனும் பகுதியில் கோயில் எழுப்பி வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. சிறு வயது முதலே தீவிர எம்ஜிஆர் ரசிகரான கலைவாணன் என்பவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம் என்ற பெயரில் கோயில் கட்டி 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குடமுழுக்கு செய்தார். ஆலயத்தின் நுழைவு வாயில் முதல் மூலவர் வரை எம்ஜிஆரின் சிலைகளையும் சித்திரங்களையும் செம்மையாக வடிவமைத்து காண்போரை சிலிர்க்க வைத்துள்ளார். இந்நிலையில் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் மூலவர் எம்ஜிஆருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதோடு தங்க ஆபரணங்களால் அலங்காரம் செய்தும் சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் எம்ஜிஆர் சிலை முன்பு கேக் வெட்டி கோவிலுக்கு வந்திருந்த சிறுவர்கள், பெரியோர்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் அன்னதானம் அளித்து எம்ஜிஆரின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகரான பஞ்சு ராஜேந்திரன் என்பவர் 24 நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி இந்த ஆலயத்திற்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஒரு சொல்ல வேண்டும் எனும் வரிகளுக்கு ஏற்ப மண்ணை விட்டு மறைந்தாலும் ரசிகர்களின் மனதை விட்டு நீங்காது புரட்சித் தலைவர் ரசிகர்களின் உள்ளத்தில் கோயில் கொண்டு வாழ்ந்து வருகிறார் என்பதற்கு சாட்சி. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விநாயகமூர்த்தியுடன் நந்தகுமார்.